வணக்க நண்பர்களே. பணம் போச்சுன்னா திருப்பி சம்பாரிச்சுக்கலாம், கொஞ்சம் தான் லாஸ். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் போச்சுன்னா கண்டிப்பாக லாஸ். ஆனால் அது சரியான முறையில் திரும்பவும் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்துக்க முடியும். ஆனால் நம்முடைய நற்பெயர் போச்சுன்னா அது திருப்பி கொண்டு வர்றது முடியாத காரியம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆங்கிலத்திலையும் அழகான வார்த்தைகள் இருக்க, கீழே போகும்னு நினைக்கிறேன். பாருங்கள். சரி, இப்போ நான் உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசிட்டு வரேன். பணம், பட்ட பதவி, புகழ் எல்லாம் சம்பாரிச்சலாங்க. ஆனால் உடல் ஆரோக்கியம் போச்சுன்னா திருப்பியும் அதை எடுத்துகிட்டு வர்றது மிக மிக கடினமானது. இன்றைக்கி வீட்டில் ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் ஒருத்தருக்காவது அல்சர் இருக்குது. அது வாய்ப்புண்ணாக இருக்கலாம், வயிற்று புண்ணாக இருக்கலாம், சிறுகுடல் பெருங்குடல் புண்ணாக வரலாம், இல்லை ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம். இந்த அல்சருக்கு ஒரு அற்புதமான மூலிகை சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் என்னோடய கையில் இருக்குது கீழநெல்லிங்க. இந்த கீழநெல்லியே ஒரு செடி எடுத்து அதனுடைய வேர், இலை, தண்டு, காய் எல்லாம் ஒரு செடியை எடுத்து அப்படியே கழுவி அம்மியில் அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவு உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு பழைய கஞ்சி தண்ணி இருக்குல்ல, அதில் காலையிலே கலந்து குடிச்சிருங்க. இல்லைன்னா புளிப்பில்லாத மோரில் கலந்து குடிச்சிருங்க வெறும் வயிற்றில். அல்சர் இருக்கிறவங்க ஒரு 7 நாளைக்கு குடிங்க. குடிச்சிட்டு அந்த 7 நாளும் உப்பு, புளி, காரம் கம்மி பண்ணிக்கோங்க. முக்கியமாக புளி சார்ந்த பழங்கள், காய்கறிகள், கீரைகள், புளிப்பானது சாப்பிடக்கூடாது. சரிங்களா? இளநீர் கூட வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த 7 நாளும் இந்த மூலிகை காலையில் எடுக்கிறீங்க. சாப்பிட்ட பின்னாடி அதிமதுரம் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு நல்லா குழப்பி வச்சுக்கோங்க. அந்த உமிழ் நீரை அப்பப்போ முழுங்கிட்டே இருங்க. தோறுப்பு சுவையாக இருக்குது, அதை முழுங்கிட்டே இருங்க. காலையில் ஒரு 1/2 ஸ்பூன், சாயந்தரம் ஒரு 4 மணி 5 மணிக்கு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு குழப்பி வச்சுன்னு அந்த உமிழ் நீரை முழுங்கிட்டே இருங்க. இது 7 நாளும் இது தொடர்ந்து எடுத்துக்கோங்க. மதிய நேரத்தில் மணத்தக்காளி கீரை குழம்பு சாப்பிடுங்க. அந்த மணத்தக்காளி கீரை குழம்புக்கு பொரியலாக கம்பல்சரி நீங்கள் வாழை பூ இருக்கு இல்லையா, அதில் செய்யப்பட்ட கூட்டு எடுத்துக்கோங்க. அல்சர் இருக்கவங்களும் நான் சொல்கிறதுங்க, அரை வயிறாக சாப்பிட்ணும். 7 மணிக்குள்ளே, நைட் 7 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. நான் சொன்ன இந்த உணவு முறைகளை கடைப்பிடிங்க, இந்த வாழ்வியல் முறையை கடைப்பிடிங்க. 7 நாளில் உங்களுக்கு எவ்வளோ வருஷம் அல்சர் இருந்தாலையும், வயிறு எரிச்சலாக இருந்தாலையும், அல்சர்னால் ஏற்பட்ட பாதிப்புகள் இருந்தாலும் இந்த 7 நாளில் படிப்படியாக குறையிறத கண்கூட பார்க்கலாம். அப்படிப்பட்ட அற்புதமான தகவலை தான் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.